என்ன வள்ளி, பாட்டு சத்தம்லாம் பட்டையே கிளப்புது? அதுவா அள்ளி, ஒரே சந்தோஷமா இருக்கேன். அதான் வா வா, எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பார்த்தது. ஆமா, நான் வரதெல்லாம் இருக்கட்டும். நம்மெல்லாம் 10ஆம் கிளாஸே பல்ட்டி அடிச்சு பாஸ் ஆனோம். நீ என்னடானா இப்போ உக்காந்து நோட்டும் பேனாவோட என்ன எழுதிட்டு இருக்க போல? நீ சொல்றது சரிதான் புள்ள. அந்த 10ஆம் கிளாஸை பாஸ் பண்ணுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே, அதை நினச்சாலே பயமா இருக்கு. ஆனால் இப்போ எனக்கு படிக்கணும்னு ஆசை வந்திருக்கு புள்ள. என்ன புள்ள சொல்ற? படிக்கிறியா? அத்தி பூத்தார் மாதிரி இந்த எண்ணம் உன் மண்டைக்குள்ள எப்ப தோணுச்சு? அதெல்லாம் நம்ம தருமபுரி வானொலியை கேட்டா எல்லாமே தோணும் புள்ள. அப்படி என்னத்த கேட்ட? எனக்கும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே? கண்டிப்பாக சொல்கிறேன் புள்ள, நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கிற. நம்ம தருமபுரி பண்பலை 102.5 வயல்வெளி நிகழ்ச்சியில் நம்மளுக்கு விவசாயம் சம்பந்தமான நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறாங்க புள்ள. ஆமா புள்ள, நானும் அதை கேட்டிருக்கேன். தினமும் நல்ல நல்ல அனுபவங்களா வந்து சொல்லுவாங்க. ஆனா நீ அதுக்கு எதுக்கு நோட்டு புத்தகமா உக்காந்துருக்க? நோட்டு புத்தகமாக உட்காந்துருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு புள்ள. இன்னைக்கு என்ன கிழமை? இது தெரியாதா? வியாழக்கிழமை. இனி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையமும் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையமும் இணைந்து அங்கக முறையில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களான மண்வள மேலாண்மை என்ற தலைப்பில் வானொலி பாடம் நடத்த போகிறாங்க புள்ள. அதுக்கு தான் பேனாவும் நோட்டும் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் குறிப்பெடுத்துக்குவேன். பாத்தியா, விட்டுட்டே படிக்கிற பாத்தியா? 10ஆம் கிளாஸ் தான் பக்கமே இருந்து உன் கூட பாலா போயிட்டேன். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட சொன்னியா? இல்லை புள்ள, நீ ஊரில் இல்லைன்னு நினச்சி போட்டேன் புள்ள. உருட்டு உருட்டு, உங்க வாயு உங்க உருட்டு. ஏ புள்ள, கோச்சிக்காத. அதான் வந்துட்டல்ல, உக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வானொலியில் போடுவாங்க. 2 பேரும் உக்காந்து கேட்போம். இந்தா உனக்கும் ஒரு பேனா நோட்டு, நீயும் குறிப்பெடுத்துக்கோ. ஏன்னா இதில் அவங்க சொல்கிற ஒவ்வொரு தகவலுமே நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் புள்ள. சரி சரி, போட போகிறாங்க, கேட்டுருவோமா? கேட்டலாம். அகில இந்திய வானொலி தருமபுரி பண்பலை 102.5 கேட்கவிருக்கிறோம் வயல்வெளி. வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு. வானொலி வேளாண் பள்ளி பாடம் 1. இன்றைய சூழலில் அங்கக மற்றும் இயற்கை விவசாயத்தின் நிலை பாடம் நடத்துகிறார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் முனைவர் கே வேல்முருகன் அவர்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். தோட்டக்கலை பயிர்கள்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு? தோட்டக்கலை பயிர்கள் குறிப்பாக மலைப்பயிர்கள் தான். நம்ம டீ, காஃபி, கொக்கோ, காய்கறிகள், பழங்கள், மலர் பயிர்கள், நறுமண பயிர்கள். ஸோ இந்த பயிர்களை பற்றி எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். வேளாண்மையில் படிக்கிறவங்கனாக்கா உணவு தானியங்களை பற்றி படிப்பாங்க. நெல், கோதுமை, கம்பு, வரகு, தெனை, அது மாதிரி பயறு வகை பயிர்கள், சிறுபயிறு, உளுந்து. ஸோ அது எண்ணெய் வித்து பயிர்கள்னு சொல்லக்கூடிய சூரியகாந்தி, அதெல்லாம் படிச்சிருப்பாங்க அவங்க. ஸோ தோட்டக்கலைத்துறை அப்படிங்கிறது பழங்கள், காய்கறிகள், மலர் பயிர்கள், நறுமண பயிர்கள், வாசனை பயிர்கள், இதுகளை பற்றி படிக்கக்கூடிய வேலை. நான் வந்து தோட்டக்கலைத்துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். வேளாண்மை அறிவியல் மையம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம். மத்திய அரசாங்கத்தினுடைய 100% பங்களிப்போட, நிதி உதவியோட செயல்படக்கூடிய நிறுவனம். ஆனால் பல்கலைக்கழகத்தோட அட்டாச் ஆகியிருப்போம். நம்ம வந்து நேரடியாக பயிற்சி கலந்துக்கிற முடியாதவங்களுக்கு அவங்க வீட்டுக்கே வந்து வானொலி வந்து மூலமாக உங்களுடைய சமையல் கட்டிலையே வந்து உங்களுக்கு சொல்லித்தரோம். நிறைய பேர் அந்த பழக்கம் இருக்கவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. காலையில் வேலை செஞ்சுட்டு ஈவன் தண்ணி தெளித்து குழம்பு போடும்போதே கூட வந்து இப்போல்லாம் மொபைல் ஃபோனை, செல்ஃபோன் அங்கனுக்குள்ளே ஆன் பண்ணி பாட்டு விட்டு வச்சுட்டு குழம்பு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிறோம். அப்போது அப்படி இருக்கிறம்போது நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியான தகவல்கள் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் குறிப்பாக விவசாயத்தோடு நெருங்கி இருக்கிறவங்களுக்கு இந்த தகவல்களை ஆண்டுதோறும் 365 நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே நிறுவனம் வந்து வானொலி நிலையம்தான். தொலைக்காட்சிகளில் கூட அப்பப்போ சினிமா போடுறோம், அது போடுறோம், இது போடுறோம்னு மாறிடுவாங்க. ஆனால் வானொலியில் வந்து நம்மளுக்கு மற்ற ப்ரோக்ராம்கள், மற்ற நிகழ்ச்சிகள் வந்தால் கூட
நமக்கு தொழில் தெரிஞ்ச தொழில் அப்படின்றது விவசாயம். அதை பற்றி சொல்லும் போது தான் நம்ம கேட்போம். சில நேரங்கள் பாடல்கள் கேட்போம் ஒரு பொழுதுபோக்குக்காக. ஆனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து நம்ம இதன் மூலமாக தான் கேட்போம். இன்றைக்கு நான் அந்த வானொலி வேளாண்மை பள்ளியில் நம்ம குறிப்பாக கொல்லிமலை விவசாயிகளுக்கு சொல்ல இருக்கிறது என்னென்னா இயற்கை விவசாயம். இன்றைக்கி இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது நிறைய பேர் பேசுகிறாங்க. இயற்கை விவசாயத்துக்கும் செயற்கை விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு விஷயத்தில் நம்ம வேறுபடுவோம். செயற்கை விவசாயத்தில் விவசாயம் செய்கிறதுல பயிர்களுக்கு தேவையான சாப்பாடு உணவு இருக்கு இல்லையா, சத்து, ஒரு செடி நல்லா செழித்து வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள்ன்றது ஒரு 3 சத்துக்கள் இருக்குது. என்ன சத்து? தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து. ஒரு தாவரம் நல்லா வளரணும்னாக்க, ஒரு செடி நல்லா வளரணும்னாக்க இந்த 3 சத்துக்களும் கண்டிப்பாக இருக்கணும். எப்படி நம்மளுக்கு சாப்பாடு சோறு கண்டிப்பாக இருக்கணுமோ அதே மாதிரி சாம்பார், காய்கறி, பருப்பு கொஞ்சம் காய்கறி கொஞ்சம், இது 3 இருக்கிற மாதிரி தாவரங்கள் நல்லா வளரணும்னாக்க தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து அப்படின்னு. தழைச்சத்து அப்படிங்கிறது நைட்ரஜனை சொல்லுவோம். மணிச்சத்து பாஸ்பரஸ், பொட்டாஷ் அப்படிங்கிறது சாம்பல் சத்து. அப்போது இந்த 3 சத்துக்களும் தேவையான அளவு இருந்தால் தான் ஒரு தாவரம் நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். முன்னாடி இயற்கையில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த எல்லா உரமுமே சேர்ந்து இருக்கக்கூடியது மாட்டுச்சாணம். மாட்டுச்சாணம் வந்து இந்த கழிவுகள்லாம் வந்து மக்க வைக்கப்பட்ட உரத்தை பயன்படுத்தி போடுவோம் இல்லையா. முதல்லலாம் நம்ம மாடுகள் நிறைய வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தோம் வீட்டில். விவசாயம் ஒருத்தர் ஒரு விவசாயின்னு சொல்லி சொன்னால் முதல்லலாம் இவர் நல்ல பெருந்தனக்காரர் விவசாயி அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் நல்ல விவசாயி அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா எதை வச்சு எடை போடுவாங்களாம் தெரியுமா? வீட்டில் எத்தனை மாடு நிற்கிதுன்றதை வச்சு தான் அவர் பெரு விவசாயியா சிறு விவசாயியான்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா மாட்டு சாணத்தை தான் நிலத்துக்கு உரமாக பயன்படுத்தணும். அதுதான் நெல் விளைவிக்கும். நம்மளுக்கு தேவையான கம்பு, சோளம் எல்லாம் வந்து கிடைக்கும். பயிர் வகையிலேருந்து எல்லாம் வந்து கிடைக்கும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சாணி போடுதோ, சாணி கிடைக்குதோ, அவ்வளோ ஏரியா அதிகமாக அவர் விவசாயம் செய்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா எல்லா விவசாயியும் அவங்கவுங்க மாட்டு சாணத்தை அவங்கவுங்க நிலத்துக்கு பயன்படுத்துவாங்களே, யாரும் தரமாட்டாங்க. அப்போது நம்ம விவசாய ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரியான 4 மாடு வச்சுருந்தா பத்தாது, இன்னும் 4 மாடை அப்படித்தான் முன்னாடி இருந்திருக்கிறாங்க. அப்படி இருந்தும் நம்மளுக்கு வந்து உணவு உற்பத்தி அப்படிங்கிறது நிறையா பண்ண முடியல. 60-70களில் தான் பஞ்சம்ன்றது. அப்படி பஞ்சமாக இருந்த காலங்களில் தான் வந்து உணவு தேவை அப்படிங்கிறது மனிதனுக்கு சுருக்குண்டு மூளையில் பட்டுச்சு. என்னடா இப்படி போய் இருக்கிறோமே, நம்மளே இப்படி இல்லைன்னாக்கா மக்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்போது விஞ்ஞானிகளை வச்சு தான் வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக கண்டுபிடிக்க சொன்னாங்க. விவசாயத்தை பெருக்கிறதுக்கு ஏதாவது படி, நீ சயின்டிஸ்ட்னு சொன்னாக்கா என்னதான் கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிற போது தான் வந்து யூரோப்பிய நாடுகள்லையும் பிற நாடுகள்லையும் இருந்து அவங்க செயற்கை உரங்களாக தயாரிக்கப்பட்ட கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட இந்த உணவுன்னு சொல்லமே விவசாயத்துக்கு தேவையான தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்துன்ற நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசு, இது எல்லாம் வந்து யூரியா, சூப்பர் பாஸ்பேட், பொட்டாசு அப்படின்ற லெவலில் உரக்கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த உரங்களை எல்லாம் வந்து வெளிநாடுகளில் கண்டுபிடிச்சி தயார் பண்ணிக்கிட்டு இருந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து நம்ம ஊரில் விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது தான் வந்து விவசாயத்தினுடைய உற்பத்தி வந்து அதிகமாச்சு. நம்மளாம் சொல்லுவோம்ல, முன்னாடியெல்லாம் அரிசிச்சோறு சாப்பிட்றது வந்து இட்லி சாப்பிட்றதுலாம் வந்து பொங்கல், தீபாவளிக்கு தான். இப்போ தான் வந்து டெய்லி காலையில் சாப்பிட்றோம். அதுவும் இன்னும் நாமக்கல்லாம் பார்த்தா காலையிலேயே பரோட்டா சாப்பிட்றோம் எல்லாம். அப்போது நம்மளுக்கு தேவையான தன்னிறைவை எப்போ அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த 60-70களில் ஏற்பட்ட பஞ்சத்தில் அடிபட்டதன் மூலமாக ஒவ்வொரு அரசாங்கங்களும் அவங்கவுங்களுக்குரிய ஒரு நடவடிக்கைகளை எடுத்தாங்க. விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினதில் தான் வந்து இந்த செயற்கை உரங்களை பயன்படுத்துறதன் மூலமாக மகசூல் அதிகப்படுத்தணும் அப்படின்றத அறிவியல் பூர்வமாக மக்களுக்கு தெரியப்படுத்தி செயற்கை உரங்களை போட சொல்லி அரசாங்கங்கள்லாம் சப்சிடியில் உரங்களை கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நம்ம விவசாயிகள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பண்ணினதோடு இருந்துட்டுனா பரவாயில்லை, இவ்வளவோ நீ ஊரியா போட்டதுனாலேயே இவ்வளவுக்கு மணி வருதில்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அள்ளி போட்டால் நிறைய வந்துடும். இப்படி நினச்சி மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த தாவரத்துக்கு தேவையான சத்துக்களை விட அதிக அளவில் கெமிக்கல் உரங்களை மண்ணில் போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பூச்சி மருந்துகள், முன்னாடியெல்லாம் நம்ம எங்கே பூச்சி மருந்து பண்ணோம்? கண்டிப்பாக மிளகா தோட்டம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் மிளகா தோட்டத்தை சுற்றுலையும் வந்து ஆமணக்கு போட்டு வச்சுருப்போம் இல்லையா, இல்லது புளிச்சக்கீரை போட்டு வச்சுருப்போம். மிளகா தோட்டத்தில் வாய்க்கால்லையே நடுவுலையே வந்து சின்ன வெங்காயம் ஊனி வச்சுருப்போம்.
இது 2 விஷயம். என்னன்னாக்கா இதுக்கெல்லாம் பேர் ஈர்ப்பு பயிர்கள் அப்படின்ட்டு பேர். என்னன்னா மிளகாய் வந்து நம்மளுக்கு மேஜர் கிராப், மிளகாயிலிருந்தால் நம்மளுக்கு வருமானம் வரும், அதை வந்து பாதிப்பிடக்கூடாது. இப்போ இந்த மிளகாயை தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு நோயோ ஒரு பூச்சிகளோ வந்து வருதுன்னு வச்சுங்க, சாறு உறிஞ்சிற பூச்சி என்னமோ மிளகாய்க்கு வருதுன்னு வச்சுங்க. இந்த பூச்சிகளுக்கு இந்த மிளகாயை விட நல்லா பிடிச்ச உணவு எதுன்னு கண்டுபிடிச்சி தான் நம்ம ஆளுங்க ஆமணக்கு, அந்த பூச்சிகளுக்கு சாறு உறிஞ்ச பூச்சிகள் ஆமணக்கு போகணும்னு சுற்றுலையும் அதை போட்டு வச்சுருது. இந்த பூச்சி வந்தால் மிளகாயை தாக்காமல் இந்த பயிர்களை அதுக்கு தேவையான உணவை அது கொடுத்துட்டோம்னா நம்ம உணவில் அது கை வைக்காது. எப்படி பாருங்கள், இயற்கையாக பூச்சிகளை ஓடுன்னு சொல்ல முடியாது. ஆர்டர் போட்டு கலெக்டர்கிட்ட சொல்லி நாளையிலேருந்து பூச்சியை இங்கே வந்தேன்னாங்க பார்த்துக்க அடிப்புன்னு சொல்ல முடியுமா? அப்போது நம்ம எப்படி அதை விவசாயத்தை செஞ்சோம்னாக்க அன்னைக்கு அந்த பூச்சிகள் வராமல் தடுக்க முடியாது. ஆனால் நம்மளுடைய உணவை பாதிக்காமல் இருக்கணும். அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்து, உனக்கு பிடிச்ச உணவு இதை நீ சாப்பிட்டுக்கோ, என்னுடைய உணவு மிளகா, அதை நீ ஏன்னா அதுதான் எனக்கு வருமானம், எனக்கு சோறு சாப்பிட்றதுக்கும் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்குமான வருமானம். ஸோ இப்படி நம்ம இயற்கையோட சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த செயற்கை உணவுகள் எதனால உணவு பற்றாக்குறை பஞ்சம் அப்படின்னு வந்ததுனால இருக்கக்கூடிய அப்போதைக்கு 1940, 50களில் ஒரு 30 கோடி 40 கோடி பேர் இருக்கிறவங்களுக்கே வந்து 80%, 90% விவசாயிகளாக இருந்தாங்க. அவங்களாலேயே உணவு உற்பத்தி கொடுக்க முடியல, அதனால பஞ்சம் வந்துருச்சு. அப்போது செயற்கை உரங்களை போட்ட உடனே நிறைய மகசூல் அதிகமாக வந்துச்சு. அப்போது என்ன பண்ணாங்க, அரசாங்கங்கள் நிறைய செயற்கை உரங்களை வந்து பயன்படுத்துங்க, யூரியா, சூப்பர் பாஸ்பேட்டு, பொட்டாசு, இது மாதிரி கலப்பு உரம், காம்ப்ளெக்ஸ் உரங்கள் இது எல்லாம் வந்து கொடுக்க சொன்னாங்க. அது மாதிரி பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் அந்த பூச்சி மருந்துகள், இன்றைக்கி நிறைய பூச்சி மருந்துகளை நம்ம அரசாங்கங்கள் தடை பண்ணி வச்சுருக்கு. எதுக்காகன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போது இப்படி நிறைய செயற்கை உரங்களையும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் மண்ணில் அளவுக்கு அதிகமாக போட்டதன் விளைவாக மண்ணினுடைய தரம் குறைஞ்சி போச்சு. மண்ணில் இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் உழவனின் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்புழுக்களும் இல்லாமல் இறந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்து நைட்ரஜன் 73% மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க காற்றுல. அந்த நைட்ரஜனை மண்ணில் கொண்டு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய சில வகையான பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரிகள்லாம் வந்து மண்ணில் இருக்கிறதெல்லாம் வந்து அழிஞ்சு போச்சு. அது மாதிரி விஷயத்தை செய்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி அசோலா பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிற கூடிய உயிர் உரங்கள் சொல்லக்கூடியதை கொண்டு வந்து நம்ம மண்ணில் போடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இயற்கை விவசாயத்தில் அதெல்லாம் சேர்த்து. அப்போது அந்த கெமிக்கல்ஸை வந்து அளவுக்கு அதிகமாக ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, உப்பு சாப்பாடு ஆக்குறோம்ல, உப்பு போடாமல் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா இருக்காது. கொஞ்சமாக உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். என்னடா இவங்க கல்யாணத்தில் செஞ்சு வச்சுருக்கிறான், பூரா உப்பு அள்ளி கொட்டி வச்சுருக்கிறான், வந்தவன் சாப்பிட்டு போகாமல் சாப்பிடாம போகிறது இருக்கிறதுக்கு அப்படி பண்ணான், சமையல்காரனை கூப்பிடு அப்படின்னு பேசுகிறது இல்லையா? அளவோடு உப்பு போட்டுருந்தா நல்லா சாப்பிடுவோம். கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டா சாப்பிட முடியாதுல்ல. இந்த இவ்வளோகானு உப்பு போட்டால் அதுக்கே இவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கே, இவ்வளோ உப்பு போடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு போட்டு சாப்பிடுவோமா? அப்போது விவசாயிகள் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவுகானி யூரியா போட்டதுலேயே இவ்வளவு நெல் வருது, இன்னும் இவ்வளவு போட்டோம்னாக்கா எவ்வளோ நெல் வரும், வண்டி கட்டி ஏற்றிட்டு போயிடலாம்னு நினச்சி போட்டு மண்ணை பூரா. இப்போது முதல்ல அரசாங்கம் வந்து உரத்துகளை போடுங்க, உற்பத்தி அதிகப்படுத்துங்க அப்படின்னாங்க. உரத்தை போட்டு உற்பத்தி அதிகப்படுத்தி வேளாண்மை ஆராய்ச்சிகள் மூலமாக குறுகிய காலங்களில் வரக்கூடிய நெல் பயிர் ரகங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு வருஷத்துக்கு 2 போகம் கொண்டு பண்ணது 6 மாத பயிரை 3 மாத பயிராக வயதை குறைச்சி மகசூல் 10 டன் வர்றதுல இடத்துல 40 டன் வர வச்சு எல்லாருக்கும் எல்லா நேரமும் சோறு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டோம். விவசாயத்தில் தன்னிறைவு அடைஞ்சிட்டோம் இந்தியாவுக்கு. இப்போது இப்படி எல்லாம் போட்டு 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 சாப்பிட்டு எல்லாம் நல்லா சாப்பாடு வயிறு நிறைஞ்சிச்சு. இப்போ நிறைஞ்சதுக்கு அப்புறம் இப்போ மக்கள் எல்லாம் என்ன நினைக்கிறான், இது தரமாக இருக்கா இல்லையா, குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறான். முதல்ல குவான்டிட்டி, உற்பத்தி, நம்ம வயிறு நிரப்புறதுக்கு உற்பத்தி பண்ணிட்டோமான்னு பார்த்து செயற்கை விவசாயங்களை பண்ண சொன்னோம். உரங்களை போட்டு உரம் நிறையா வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இதில் இப்போ என்னமோ சத்து குறைபாடாக இருக்குது, இதில் பூச்சி மருந்தெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு. இந்த பூச்சி மருந்தெல்லாம் சேர்ந்து போனதுனால இந்த பூச்சி மருந்து சேர்ந்த பழங்களையும் காய்கறிகளையும் உணவு தானியங்களையும் சாப்பிட்றதுனால அந்த தாய்மார்களினுடைய ரத்தத்தில் வந்து கொஞ்சமாக பூச்சி மருந்து விஷம் கலந்துருச்சு. அப்போது உணவு தேவை அப்படின்னு அதிகமாக போய் இந்த குவாலிட்டியை வந்து பார்க்க வந்துட்டான். அப்போ என்ன பண்ணால் இப்போ தான் வந்து நினைக்கிறான் பூச்சி மருந்து அடிக்காத. எனக்கு சென்னையில் ஒரு லேடிஸ் வந்து சொன்னாங்க, பேசிகிட்டு இருக்கும்போது இப்படித்தான் இயற்கை விவசாயத்தை பற்றி பேசினேன். சார் நீங்கள்லாம் இப்படிலாம் சொல்கிறீங்க, எங்களுக்கு இப்படியெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. முதல்ல எல்லாம் நாங்கள் அதாவது
இயற்கை விவசாயம் பண்ணின காய்கறி கத்திரிக்காய்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட முடியுமா? இது யூரியா போட்டது, இது யூரியா போடாததுன்னு முடியாதுல்ல. அந்த டவுனில் இருக்கிற 2 லேடிஸ் எங்கிட்ட சொல்லுதுங்க, எப்படி மேடம் பார்ப்பீங்கன்னா, சார் ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். முன்னாடிலாம் வந்து பார்த்தா கத்திரிக்காயை பரட்டி பார்த்து சூத்த கத்திரிக்காய், அதாவது புழு கடிச்சா கத்திரிக்காயா நல்ல கத்திரிக்காயா எடுப்போம் சார். இப்போலாம் எங்கே நிறைய ஓட்ட சூத்த கத்திரிக்காயா இருக்கோ அதை பார்த்து தான் எடுத்து வரோம் சார் அப்படின்னா. ஏன்னா அதுதான் இயற்கை விவசாயத்தில் வந்து தான் பூச்சி மருந்து அடிக்காதது, அதனால நிறைய புழு பூச்சி வந்திருக்கும். இப்படி தான் சார் நாங்கள் இப்போதைக்கு கொண்டு வரோம். நல்ல கத்திரிக்காய்னாக்கா அவன் கெமிக்கல் போட்டிருப்பான், உரம் போட்டிருப்பான், அதெல்லாம் வந்து எனக்கு வயிற்றில் அல்சர் உண்டாக்கிறோம். நிறைய கொடிய நோய்கள்லாம் வந்து வருது. நிறைய நாங்கள் இப்போ உங்களுக்கு மட்டும் இயற்கை விவசாயத்தை பற்றி சொல்லித்தரதில்லை, இந்த பூச்சி மருந்துகளும் உரங்களையும் விற்கக்கூடிய உர தொழில் நிறுவனங்களுக்கும், அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் உரக்கடைக்காரங்களுக்கு இவங்களை பூரா கூப்பிட்டு வச்சு மத்திய அரசாங்கம் அவங்களுக்கும் பயிற்சி கொடுன்னு சொல்லுது. எந்தெந்த உரங்களை குறைவாக போடணுமோ அந்த உரங்களை குறைவாக தான் நீ விவசாயிகளுக்கு வாங்குறதுக்கு பரிந்துரை பண்ணி கொடுக்கணும். அதிகமாக கொடுக்கக்கூடாது. ஓமலையும் நடவடிக்கை எடுப்போம். விவசாயிகளையும் இது எல்லாம் வந்து ரொம்ப அதிக விஷத்தன்மை கொண்டது, இந்த மருந்துகள்லாம் பயன்படுத்தக்கூடாது. எடுத்த உடனே ஒன்றுமே வேற வழியே இல்லைன்னா எப்படி நம்ம உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னாக்க, ஐயா வயிற்று வலின்னு போனாக்க சரி படுன்னு சொல்லி நேரம் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிடுறான், வயிற்றை கழிச்சுறான், மருந்து கொடுப்பான், ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, ஒரு ஊசி போடுவாங்க, ஒரு கை வைத்தியம் சொல்லுவாங்க. இது எல்லாம் பண்ணி பார்த்துட்டு எதுலேயுமே சரியாகலன்ற போது தான் நீ இனிமேல் வலிக்கு வர மாட்ட, படுக்கல, ஆப்ரேஷன் கடைசி ஸ்டேட்டஸுக்கு தான் போவோம். நம்மளால என்ன பண்ணுறான், லேசாக பூச்சி மருந்து வந்த உடனே இப்போ என்ன பண்ணுறது, நிறைய நஞ்சு என்ன இருக்கா, டிமிட் இருக்காப்பா, திருப்பி இருக்கா, அதான் சார் குருணை மருந்து அப்படின்னா, அப்பா நல்ல வேலை குருணை மருந்து தான், சரி ஓகே. குருணை மருந்தில் தான் வந்து திம்மட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது, ஃபியூரோடான் அப்படின்னு ஒன்று வருது, திம்மட் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது, 2 வருது குருணை மருந்துலையே. இந்த ஃபியூரோடான் அப்படிங்கிறது 3% விஷம் உள்ளக்கூடிய 3G அப்படின்னு சொல்லுவோம். 3% கிரானியூல் அப்படின்றது, அதுதான் குருணைன்னு சொல்கிறது, கிரானியூல்ங்கிறது. இது 3% தான் விஷம் மருந்து இருக்கும் அதில். இந்த திம்மட் அப்படிங்கிறது இதான் நம்ம விவசாயிகள் சொன்ன திம்மட்டுன்றது. திம்மட்டுன்றது அவங்க பேச்சு வழக்கில் அப்படி போயிடுச்சு. திம்மட்டு மருந்து அது வந்து 10% குருணை மருந்து விஷம். இது 3% இருக்கும், அதில் 10% இருக்கும், அதிக விஷம் இருக்கக்கூடியது. நேரடியாக ஆரம்பத்திலே இருந்தவன் லேசாக பூச்சி மருந்து புழு கத்திரிக்காயில் வந்துக்கினோடனே திம்மட்டு மருந்தை வாங்கி செடி அடியில் வச்சு விட்டுருது. நமக்கு மட்டும்னாக்க பார்த்து வைத்தியம் பண்ணுறோம், விவசாயத்துக்கு மட்டும்னா அள்ளி எப்படி கொண்டு போகிறது? அப்போது அப்படி போட்டதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கெட்டு போச்சு. அப்போது இப்போ அரசாங்கம் என்ன சொல்லி, இந்த மாதிரி அதிக விஷத்தன்மை இருக்கக்கூடிய பூச்சி மருந்துகள்லாம் பேன் பண்ணுது. நிறைய பேன் பண்ணி வச்சுருக்கோம். ரோகார், மோனோக்ரோட்டோபாஸ், இந்த மாதிரி மருந்துகள்லாம், இந்த அதுகள்லாம் இந்த பூச்சி மருந்துகள்லாம் எப்படி வந்து நம்மளுக்கு கெடுதல் வருது. ஒன்று சாப்பாட்டிலேருந்து வருது, இன்னொன்று ஸ்ப்ரேயர் அடிக்கிறோம், காற்றுல பறக்குது இல்லையா, காற்றின் மூலமாக நம்ம சுவாசிக்கிறோம், நுரையீரலை பாதிக்குது, அது ரத்தத்தில் வந்து சேருது. ஸோ இப்படியெல்லாம் வந்து பூச்சி மருந்துகளும் செயற்கை உரங்களும் மனிதனுக்கு நோயவும் சீரழிவையும் சுகாதார கெடுதல்களையும் கொடுக்குது. அதனால இப்போ என்ன சொல்கிறோம், தரமான விவசாயம் வேணும்னாக்கா இயற்கை விவசாயத்தில் பண்ணுங்க. அப்படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்களாக வந்து தேவையான அளவு உரத்தை மட்டும் பயன்படுத்தி விவசாயம் பண்ணுங்க. இப்போது ஒரு கத்திரி செடி வைக்கிறோம்னு சொன்னால், அந்த கத்திரி செடி அதனுடைய 150 நாள் வாழ்நாளில் எவ்வளவு நைட்ரஜன் பயன்படுத்தும், எவ்வளவு பொட்டாஷை பயன்படுத்தும், எவ்வளவு பாஸ்பரஸ் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அதனால தான் நெல்லுக்கு இவ்வளோ உரம் போட்டால் போதும், கத்திரி செடிக்குன்னா இவ்வளோ உரம் போட்டால் போதும், மிளகாய் செடிக்கு இவ்வளோ உரம் போட்டால் போதும். விவசாயிகள் இந்த உர அளவை தேவையான பரிந்துரைக்கப்பட்ட அளவு இன்னொன்று கொஞ்சம் சிம்பிளாக சொல்லிடுறேனே. இப்போ நான்னா ஒரு 5 இட்லி சாப்பிடுன்னு வச்சுப்போம், சார்னா ஒரு 4 இட்லி வேணால் சாப்பிடுவாருன்னு வச்சுப்போம், சார் ஒரு 7 இட்லி சாப்பிடுவோம். வயசு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் வருது இல்லை. இப்போ சின்ன பசங்களாம் 15 இட்லி சாப்பிடுவான். அதுபோல தான் ஒவ்வொரு பயிருக்கும் இவ்வளவு தான் உரம் அப்படின்ட்டு இருக்குது. நான் வந்து உட்காந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆளுக்கு 15 இட்லி கொடு, சாப்பிடாமல் எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியில் போக முடியாதுன்னு சொல்லி சொன்னால் என்ன ஆகும்? இந்த வேலையை தான் நம்ம விவசாயிகள்லாம் வந்து பண்ணுறோம். எந்த செடி வச்சாலும் 4 மூட்டை உரம் போடுறது எப்படின்னாக்கா ப்ரெஸ்டீஜ் ஆகி போகுது விவசாயிகள் மத்தியில். அவன் மட்டும் 4 மூட்டை உரம் போட்டிருக்கிறான், நம்ம மட்டும் எப்படி குறைஞ்சிட்டோம், இந்த மோரதத்தை எடுத்து தரேன் போய் அடமானம் வச்சு நீ 4 மூட்டை வாங்கிட்டு வா, நம்ம அவனோட ஒன்றும் குறைஞ்சி போகல அப்படின்னா. அடப்பாவி,
அவனுக்கு வயிற்று வலி வந்திருக்குது, அவன் ஊசி போட்டுக்கிட்டான், நீ என்னத்துக்கு அதை போய் பண்ணுற? விவசாயிகள் தங்களுடைய அறிவு பயன்படுத்தி மண் பரிசோதனை பண்ணி நம்ம மண்ணில் என்ன சத்து இருக்குது, நம்ம என்ன பயிர் பண்ண போகிறோம், இந்த இருக்கக்கூடிய சத்து இந்த மரத்துக்கு நம்ம பயிர் பண்ணக்கூடிய விவசாய பயிருக்கு போதுமா போதாதா? அப்போ போதும்னாக்கா செலவை குறைச்சிக்கலாம், உரம் போட தேவையில்லை. பத்தாதுன்னு சொல்லி சொன்னாக்கா எவ்வளவு தேவையோ அது மட்டும் போட்டோம்னாக்க, இப்போ நம்ம எப்படி சாப்பாட்டில் அதிக அளவு உப்பு போட்டால் உப்பு அதிகமாக போய் பண்ணுதோ, அது மாதிரி இந்த தாவரம் பயன்படுத்தக்கூடிய அளவு மட்டும் உரத்தை நீங்கள் மண்ணில் போட்டிங்கனாக்க மண்புழுவும் சாகாது, அதில் இருக்க பாக்டீரியான்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யக்கூடிய நுண் கிருமிகளும் சாகாது, நமக்கும் பழங்கள்லையோ காய்கறிகள்லையோ அந்த உணவு தானியங்கள்லையோ பூச்சி மருந்தோ கெமிக்கல்ஸோ இருக்காது. அளவோடு பயன்படுத்தினா எப்படி தேவையான அளவு உப்பு போட்டு சாப்பிட்றோமோ அதுபோல் தேவையான அளவு மட்டும் உரத்தை போட்டு விவசாயம் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாக்க அது நல்ல தரமான விளைபொருட்களாக இருக்கும். அப்போது இப்போ சாப்பிடக்கூடியவங்களாம் கன்சியூமர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குறைவாக உரம் செயற்கை உரங்கள் போட்டு அல்லது இயற்கை விவசாயம் பண்ணவங்களுடைய பொருட்கள் வாங்குகிறோம். அதனால தான் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணப்பட்ட காய்கறிகள்னு சொல்லி சொன்னாக்க ஒரு 2 ரூபா 5 ரூபா அதிகமாக வச்சு வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போது ஏன் செயற்கை விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்லி இப்போ அரசாங்கங்களும் சொல்லுது, நம்ம விஞ்ஞானிகளும் சொல்கிறாங்க. அப்படின்னாக்க நம்ம விவசாயிகளாகிய நம்ம செயற்கை உரங்களையும் செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் செயற்கை களைக்கொல்லி மருந்துகளையும் செயற்கை நோய் கிருமி மருந்துகளையும் பயன்படுத்தக்கூடிய அளவு அதிகமாக போச்சு. பூச்சி மருந்து கடைக்காரர் ஒரு மருந்து அடித்தா போதும்னு சொல்லி சொன்னால் நம்மளால் நோண முடியாது, அது 3 மருந்து அடித்தா தான் சரியாகும்னு சொல்லி நம்ம ஆளுகளே மருந்தை வாங்கிட்டு போய் இது பண்ணுறாங்க. அப்போது அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு 2 பாட்டில் விற்கிறது போல் 3 பாட்டில்னாக்கா 1000 ரூபா சேர்த்து வாங்கி நமக்கு என்ன விற்றுருவோம் அப்படின்னு சொல்லி அவரும் விற்றுறாரு. இப்போ அவரையும் அந்த மாதிரி சொல்கிறோம், அரசாங்கம் சொல்லி கொடுத்துருக்கு, பூச்சி மருந்து கடைக்காரர் நீயும் தப்பான மருந்தை கொடுக்கக்கூடாது, தேவையான அளவுக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அப்போது இயற்கை விவசாயம் எதற்காக இப்போ தேவைப்படுது அப்படின்னா இப்போ விளங்குதா? நம்ம விவசாயிகளாக நம்மளே தப்பு பண்ணிட்டோம். தேவையில்லாத அளவுக்கு பூரா பாக்கெட்டில் பணமாக இருந்தாலும் இருக்கும், பூராத்தான் யூரியாவும் சூப்பர் பாஸ்பேட்டுமா வாங்கி கொண்டு போய் காம்ப்ளெக்ஸாக மண்ணில் போட்டுவிட்டு கடனாக போயிடுச்சு கடனாக தானே போகும், வேறு என்ன பண்ணுறது? அதை நம்ம எங்கே கண்டுபிடிச்சிருக்கணும், மண்ணை பரிசோதனை பண்ணி தேவையான உரத்துக்கான காம்ப்ளெக்ஸ் மட்டும் போட்டிருந்தோம்னாக்க நம்ம பணத்துக்கு பணமும் மிச்சம், மண்ணும் கெட்டு போகாது. அப்போது இப்படிப்பட்ட அறிவியல் பூர்வமான விவசாயத்தை கடைபிடிக்கணும். அதுக்கு தான் இப்போது இயற்கை விவசாயம் பண்ணுங்க, அல்லது சரியான அளவு விகிதத்தில் தேவையான உரத்தை மட்டும் மண்ணில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்கள் பொருளுக்கு மதிப்பு அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவோம். சரி, இன்றைக்கி கொல்லிமலையை நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கொல்லிமலையில் தான் உணவு தானியங்கள்னு சொல்லக்கூடிய நெல், கோதுமை, கம்பு, மக்காச்சோளம், தெனை, வரகு இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெசிடிவல் எஃபெக்ட் பூச்சி மருந்து அல்லது கெமிக்கல்கள் அந்த நெல்லுலையோ இல்லை கம்புலையோ இல்லை தானியங்கள்லையோ பச்சை பயிர்லையோ உளுந்துலையோ ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து அப்புறமா நம்ம பயன்படுத்தலாம் இல்லையா? தக்காளி பழத்தையும் மாம்பழத்தையும் அப்படி பயன்படுத்த முடியுமா? அப்போது எதை ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்றோமோ உடனே சாப்பிட்றோமோ அதில் மட்டும் பூச்சி மருந்துகளையும் இந்த செயற்கை உரங்களையும் அறவே குறைங்க. ஏன்னா கீரையிலையும் திராட்சை பழத்துலையும் மாம்பழத்துலையும் தான் ஃப்ரெஷ்ஷாக அப்படி சாப்பிட்றோம், அதில் பயன்படுத்தக்கூடிய பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் குறைங்க. நெல்லுக்கோ தெனை கம்புக்கோ இதை குறைக்கலைன்னா கூட பரவாயில்லை, ஏன்னா அந்த 6 மாதம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது இந்த கெமிக்கல்ஸினுடைய வீரியம் குறைஞ்சி போயிடும், தன்னால் குறைஞ்சி போயிடும், அது உடம்புக்கு கெடுதலை ஏற்படுத்தாது. இப்படிங்கிற கூடிய ஒரு அறிவியல் பார்வை ஒன்று கூட இருக்குது. அப்போது இயற்கை விவசாயம் எல்லா உணவு தானிய பயிர்களுக்கும் பண்ணணும், இப்போ சாம்பார் வைக்கக்கூடிய பயிர் வகை பயிர்களையும் பண்ணணும், எண்ணெய் வித்து பயிர்களையும் பண்ணணும். ஆனால் 100% எதில் பண்ணணும் அப்படின்னாக்க உடனுக்குடன் பயன்படுத்தக்கூடிய காய்கறி பயிர்களையும் பழப்பயிர்களையும் பண்ணணும். பூ பயிர்களில் பண்ணணுமான தேவையில்லை. ரோஜா சாகுபடி ஒரு 4 ஏக்கர் மல்லிகைப்பூ வச்சுருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணணுமா? தேவையில்லை. எது நம்ம உணவாக பயன்படுத்துகிறோமோ அந்த உணவு அந்த பொருள்களுக்கு அந்த தானியங்களுக்கு அந்த காய்கறிக்கு அந்த பழங்களுக்கு மட்டும் பண்ணால் போதும். இந்த மலர் பயிர்கள் போன்ற இல்லை நறுமணம் ஊட்டக்கூடிய பயிர்கள், நறுமண பயிர்கள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, பாமரோசா வெட்டி வேர் அப்படின்னா கூட இலை தலைகள்லாம் வரும், அந்த இலை தலைகளை கட் பண்ணி அதிலிருந்து எண்ணெய் தயாரிப்பாங்க.
மல்லிகைப்பூவிலேருந்து எப்படி செண்டு தயாரிக்கிறோமோ இல்லையா, மல்லிகைப்பூ ரோஜாவிலேருந்து செண்டு தயாரிக்கிறோம்ல, வாசனை வரக்கூடிய பயிர்கள். இந்த மாதிரி பாமரோசா வெட்டி வேறுன்றதில் வாசனை எண்ணெய் வந்து தயார் பண்ணுறாங்க. அந்த வாசனை எண்ணெய் எதுக்கு பயன்படுத்தினா நல்லா ஜம்முன்னு இப்போ இந்த செண்டுகிட்டெல்லாம் போடுறோம்ல, அதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க. வாசனை எண்ணெய்கள் தயாரிக்கக்கூடிய இந்த ஈவன் நம்ம இந்த மருவுன்னு சொல்கிறோம்ல, அதுலேருந்து கூட இந்த வாசனை எண்ணெய் தயார் பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஒரு சில பயிர்கள் அதுகளுக்கெல்லாம் வந்து நம்ம செயற்கை விவசாயம் பண்ணலாம். இயற்கை விவசாயம் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது நம்ம உட்கொள்ள போகிறதில்ல, உடம்புல பூசிக்கிறதுக்கு ஒரு வாசனை ஏற்படுத்துறதுக்காக பண்ணக்கூடியது. அப்போது எங்கே இயற்கை விவசாயம் பண்ணணும், எங்கே செயற்கை விவசாயம் பண்ணணும். இப்போ நாங்கள் கொல்லிமலை விவசாயிகளை குறிப்பாக எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்னா, தோட்டக்கலை பயிர்கள் போல் இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷாக உண்ணக்கூடிய பயிர்கள் தான் அங்கே அதிக அளவில் பயிரிடுறாங்க. அன்னாச்சி பழம் பயிரிடுறாங்க, வாழைப்பழம் பயிரிடுறாங்க, பெப்பர் போடுறாங்க, காஃபி கொட்டை வச்சுருக்குறாங்க. ஸோ இதுகளெல்லாம் வந்து இயற்கை விவசாயம், இயற்கையே அங்கே கொஞ்சம் நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நிறைய மழைப்பொழிவு இருக்கும், மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நிறையா இருக்கும், மரங்களில் இருந்து உண்டாகக்கூடிய இலை தலைகள்லாம் மண்ணில் விழுந்து மக்கி போய் இயற்கையான உரமே நேர்மலை இருக்கிறதுனால அங்கே போய் இந்த விவசாயத்தை பண்ண சொன்னால் இன்னும் விவசாயிகள் கடைபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்ற நோக்கத்துக்காக நம்ம கொல்லிமலை விவசாயிகளுக்கு கொஞ்சம் இயற்கை விவசாயத்தை பற்றின இதை பண்ணோன்னு சொன்னால், கொல்லிமலையிலேருந்து வரக்கூடிய பெப்பருக்கு மிளகுக்கு நிறைய விலை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆள். இப்போவெல்லாம் கருப்பு மிளகுன்னு பேர், அந்த மிளகுல இருக்கிறது வெள்ளை இருக்க தோலை உரிச்சிட்டு வெள்ளை மிளகுன்னு சொல்லி கொடுத்தா இன்னும் அதுக்கு நிறைய மதிப்பு இருக்குது. அப்போது இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இப்போ தான் வந்து அரசாங்கம் வந்து என்ன நினைக்குதுன்னா, மதிப்பு கூட்டப்பட்ட விவசாயம் அப்படின்றது என்ன, அதுதான் இயற்கை விவசாயம். ஒன்றும் இல்லை, எப்படி கொடுத்தா நிறைய மக்கள் அதிக விலை கொடுத்து வாங்கிடுவாங்களோ அப்படி உற்பத்தி பண்ணுறதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது, செயற்கை விவசாயம்ன்றது என்ன, இயற்கை விவசாயம்ன்றது என்ன, எதுலேருந்து நம்ம வேறுபடுறோம். இப்போ இயற்கை விவசாயமே அப்படின்றதுனால இயற்கை விவசாயம் செய்கிறோம்ன்றதுக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களையே வந்து சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், இப்போ வேப்பெண்ணெய் வந்து தெளிச்சோம்னு சொல்லி சொன்னாக்க இந்த சாறு உறிஞ்சிற பூச்சிகள் இதெல்லாம் கடித்து தின்னக்கூடிய பூச்சிகள் கசப்புக்கு ஓடி போயிடும்னு சொல்லி சொல்கிறோம். வேப்பெண்ணெயவே அதிக அளவில் பயன்படுத்தலாமா? இயற்கையானது தான். அப்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3லேருந்து 5 மில்லி வேப்ப எண்ணெய் பயன்படுத்தி கலந்து தெளிங்கன்னு சொல்லி சொல்கிறோம். 2 முறை தெளிங்க. நீங்கள் 5 மில்லி எண்ணெய்த்தை பத்தாது, 15 மில்லி போடுன்னு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? இலைகள்லாம் கருகி போயிடும். அப்போது இயற்கை தானே இது, அதவும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தினா கெடுதல் இருக்குது. ஒன்றும் இல்லை, இன்னொன்று கோமியத்தை பயன்படுத்த சொல்லி சொல்கிறோம். பஞ்சகாவியம் தயார் பண்ணி தெளிங்கன்னு சொல்லி சொல்கிறோம். கோமியம் மாடு கோமியம் விட்டுட்டு இருக்கும்போது சுட சுட அப்படி பிடிச்சி போய் கத்திரி செடியில் ஊற்றிட்டோம்னாக்க புழுவெல்லாம் செத்து போய் ஊற்றிடலாமா? அதுலேயும் இந்த உப்பு அதிகமாக இருக்குது. அப்போது இயற்கை விவசாயமோ செயற்கை விவசாயமோ எதுவானாலும் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போது இயற்கை விவசாயத்துக்கு போயிட்டோம் அப்படின்றதுக்காக இயற்கையாக இருக்கக்கூடிய அத்தனையும் அள்ளி கொண்டு போய் கொட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாமாண்டாக்கா அதுவும் கொஸ்டின் மார்க்கு. எதை எவ்வளவு போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சு வந்து செய்யணும். ஆக இந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக இன்றைக்கி நம்ம இதுக்கு வந்திருக்கிறோம், இதை எப்படி நம்ம செயற்கை விவசாயத்திலேருந்து மாற்றி கொண்டு வர்றது, இல்லை நம்ம இயற்கை விவசாயமும் செயற்கை விவசாயமும் கலந்து செய்கிறதா அப்படிங்கிறக்கூடிய வரக்கூடிய ஒவ்வொரு முறைகளையும் ஒவ்வொரு வானொலி வேளாண்மை பள்ளிகளையும் நம்ம ஒவ்வொரு தொழில்நுட்பத்தை சொல்லுவோம். அப்போது இனிமேல் இந்த 13 வாரங்களுக்குமே இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து இருக்கிற மாதிரியான அதிகபட்சமான தொழில்நுட்பங்களை உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றத சொல்லி, இயற்கை விவசாயம்னா என்ன, ஏன் அரசாங்கம் இப்போ இதை சொல்லுது, நம்மளாம் செய்ய சொல்லுது அப்படின்னா, நிறைய பேர் அப்படி காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நமக்கு என்ன, எப்பா இப்படியே கொடுத்தா சாணி, பிள்ளையார் மாதிரி பிடிச்சி கொடுத்தா சாமி, எனக்கு இப்படி கொடுத்தா நான் 10 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நீங்கள் ஏன் இப்படி கொடுக்குறீங்க, இப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியதானே. கொடுக்க போகிறது சாணியை தான் கொடுக்க போகிறோம், என்ன இருக்குது அதில். அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் எப்படி வேணும்னு கன்சியூமர் உட்கொள்கிறவங்க பயன்படுத்துகிறவங்க கேட்குறாங்களோ அப்படி கொடுத்துட்டு போக வேண்டியதான். அதற்காகத்தான் இயற்கை விவசாயத்துக்கு விவசாயிகள் மாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கான களங்களையும் அமைச்சு கொடுக்குறோம். அந்த பொருட்களையும் நீங்கள் விவசாயத்துக்கு போகிறவங்க, இயற்கை விவசாயத்தில் பண்ணுறவங்க, அந்த மார்க்கெட்டிங்க்கு இடம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் முழுமையான இயற்கை விவசாயத்துக்கு போகணும். ஏன்னா இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் செலவுகள் வந்து அதிகம், வருமான மகசூலும் கம்மி குறையும் ஆரம்பத்தில்.
அது ஒரு 3 வருஷம் 4 வருஷங்கள் ஆகும். நீங்கள் தொடர்ந்து அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணும்பொழுது தான் 4 வருஷம் கழிச்சு தான் அது அதிகபட்ச மகசூல் வந்து கொடுக்க வரும். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம சொல்லி தருவோம் அப்படின்றத சொல்லி இவ்வளோ நேரம் நல்லபடியாக நம்ம இந்த வேளாண் பள்ளியில் இயற்கை விவசாயம் அப்படின்ற தலைப்பில் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வணக்கம். நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி. வேளாண் தோட்டக்கலை பயிர்களுக்கான அங்கக இயற்கை முறை மண்வள மேம்பாடு. வானொலி வேளாண் பள்ளி பாடம் 1. இன்றைய சூழலில் அங்கக மற்றும் இயற்கை விவசாயத்தின் நிலை. பாடம் நடத்தினார் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் தலைவர் முனைவர் கே. வேல்முருகன் அவர்கள். என்ன புள்ள கேட்டியா? அட இருப்புல இப்பதான் எழுதி முடிக்கிறேன்ல. என்ன புள்ள 10ஆம் கிளாஸ்ல கூட இவ்வளவு எழுதலையே, இனிமே எழுதினே இருக்க? இது நமக்கு அனுபவம் வாய்ந்த ஒரு பாடம்ல, அதனாலதான் பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்கேன். நான் கூட புள்ள அவர் சொன்னது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன். இப்பதான் தெரியுது இயற்கை விவசாயம்னா என்ன, செயற்கை விவசாயம்னா என்னன்னு. செயற்கை விவசாயத்தில் வந்துட்டு நம்ம படுற பாடு நமக்கு தான் தெரியும். நம்ம தலைமுறையும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னா ஐயா சொல்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கின்னு இயற்கை விவசாயம் பண்ணணும். மண் பரிசோதனை செஞ்சு தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம உரம் போடணும். அதிக பூச்சி மருந்தையும் பயன்படுத்தக்கூடாது. ஆமா புள்ள, அதிகமா செயற்கை உரம் போடுறதுனால அதிக விளைச்சலும் தரும், அதிக வியாதியும் தரும். நம்ம தான் எது சரி எது தப்புன்னு பார்த்து உஷாரா நடந்துக்கணும். ஆமா புள்ள, இன்னைக்கு தான் நமக்கும் ஒரு இயற்கை விவசாயம் பற்றி ஒரு முழு புரிதலும் கிடைச்சது. இன்னும் 12 பாடம் இருக்கு புள்ள. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம கேட்டுரு புள்ள. நீ சொன்னா சரிதான், கேட்டுருவோம்.